விவகாரம் விசாரணை அறிக்கை தாக்கல். ராசா மீது குற்றச்சாட்டு இல்லை. சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் கருணாநிதி இன்று சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. பில்லி சூனியம் வைத்து கொல்ல முயற்சி நடக்கிறது. எதிர்க்கட்சிகள் மீது கர்நாடக முதல்வர் எடியூரப்பா விறுவிறு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தேர்தல் ஜி.கே. வாசன் கோஷ்டியினர் படுதோல்வி. வணக்கம். விரிவான செய்திகள். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு பிரச்சினை குறித்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் தனது அறிக்கையை தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் இன்று தாக்கல் செய்தார். இதில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா மீது எந்த குற்றச்சாட்டும் தெரிவிக்கப்படவில்லை. 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்ட முறை முந்தைய பாஜக ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட முறைதான் என்று மத்திய அரசு ஏற்கனவே கூறியிருந்தது. எனவே பாஜக ஆட்சிக் காலத்தில் இருந்து தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக ராசா பதவி வகித்த காலம் வரை ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் வழங்கியது முறையாக நடந்ததா என்பது குறித்து விசாரிக்க முன்னாள் நீதிபதி சிவராஜ் பாட்டீல் நியமிக்கப்பட்டார். அவர் விசாரணை நடத்தி கபில் சிபலிடம் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். தனக்கு தெரிவிக்கப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டு விசாரணை நடத்தியதாக பின்னர் சிவராஜ் பாட்டீல் கூறினார். முக்கியமான பல ஆவணங்கள் சிபிஐ வசம் இருப்பதால் அவற்றை பார்க்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை 150 பக்கம் உள்ளது. இந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிகிறது. இந்த அறிக்கையில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா மீது எந்த குற்றச்சாட்டும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும், முதலமைச்சர் கருணாநிதி டெல்லியில் உள்ள நிலையில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் அறிக்கை தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அவ்வப்போது பரபரப்பான அறிவிப்புகளை வெளியிடுவதுண்டு. அதன்படி தன்னை கொல்ல எதிர்க்கட்சியினர் தனக்கு பில்லி சூனியம் வைக்க முயற்சிப்பதாக பரபரப்பான ஒரு அறிவிப்பை பெங்களூருவில் வெளியிட்டுள்ளார். தனது அரசியல் எதிரியான முன்னாள் பிரதமர் தேவகவுடா, அவரது மகன் குமாரசாமி ஆகியோரது பினாமி சொத்துக்கள் குறித்து தகவல் தந்தால் கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு தருவதாக எடியூரப்பா ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதற்கு போட்டியாக தேவகவுடாவின் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் முதலமைச்சர் எடியூரப்பாவின் ஊழல் சொத்துக்களை குறித்து தகவல் தந்தால் பல கோடி ரூபாய் பரிசு தருவதாக பதில் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. எதிர்க்கட்சியினர் தன்னை கொல்ல பார்ப்பதாக எடியூரப்பா தற்போது கூறியுள்ளார். இதற்காக தனக்கு பில்லி சூனியம் வைக்கும் முயற்சியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டிருப்பதாக எடியூரப்பா அறிவித்துள்ளார். பில்லி சூனியம் வைத்து ஏவல் விடும் கோடங்கிகளை எதிர்க்கட்சியினர் சந்தித்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார். இது கர்நாடக மாநில அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர்கள் மாநாடு நாளை டெல்லியில் நடைபெறுகிறது. இதில் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்படுகிறது. டெல்லியில் ஒருநாள் நடைபெறும் மாநாட்டை பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைக்கிறார். இதில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் உட்பட முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அனைத்து மாநில முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள். தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள முக்கியமான விவகாரங்கள் குறித்தும், தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முந்தைய முதல்வர்கள் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எந்த விதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. விலைவாசி உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, தீவிரவாத அச்சுறுத்தல், தமிழக மீனவர்கள் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் முதலமைச்சர் கருணாநிதி இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நேற்றே டெல்லிக்கு சென்றுவிட்டார். தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசனின் ஆதரவாளர்கள் படுதோல்வியடைந்தனர். உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் வாசன் ஆதரவாளர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் கோஷிகளுக்கு பஞ்சமில்லை. காங்கிரசின் உட்கட்சி தேர்தல்களின் போது இவ்விவகாரம் முற்றுவது வாடிக்கை. இந்நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற கட்சியின் மாணவர் பிரிவு தேர்தலில் உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளர் பிரபுதாஸ் அமோக வெற்றி பெற்றார். மொத்தம் பதிவான 4000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் 300 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜி.கே. வாசனின் ஆதரவாளர் தோல்வியை தழுவினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வாசனின் ஆதரவாளர்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வி பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர் பிரதமரையும் சந்தித்து பேசுகிறார்.
காங்கிரஸ் கட்சி இந்த முறை 75 தொகுதிகள் வரை எதிர்பார்ப்பதாக தெரிய வந்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் பட்சத்தில் திமுக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் கோஷம் எழுப்பியிருந்த போதும், ஆனால் இதுவரை அந்த வேண்டுகோளுக்கு எந்தவொரு பதிலையும் திமுக அளிக்கவில்லை. இந்நிலையில் இன்று சோனியா காந்தியை சந்திக்கும் முதல்வர் இவ்விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முக்கிய முடிவுகள் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பிரதமருடன் அவர் பேச்சு நடத்துவார். தமிழ்நாடு காங்கிரஸ் விவகாரங்களை கவனிக்கும் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத், சோனியா காந்தியின் அரசியல் செயலாளர் அகமது படேல் ஆகியோருடன் பின்னர் கருணாநிதி பேசுவார். நாளை இரவு அவர் சென்னை திரும்பக்கூடும். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதற்கு வழிகாணும் வகையில் வரும் 8ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது. நிதி அமைச்சரும் அவை முன்னவருமான பிரணாப் முகர்ஜி இந்த கூட்டத்தை கூட்ட இருக்கிறார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கும் என்று தெரிகிறது. அலைக்கற்றை விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் முடங்கி போனது. இந்த விவகாரத்தில் கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருந்தன. அதே நேரத்தில் இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு இல்லை என்று மத்திய அரசு பிடிவாதமாக இருந்தது. கோரிக்கையை ஏற்கும் வரை நாடாளுமன்றத்தை நடத்த விடமாட்டோம் என்று கூறி குளிர்கால கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் முடக்கிவிட்டன. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. இதனை சுமூகமாக நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி அவையை சுமூகமாக நடத்த மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக வரும் 8ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடைபெறுகிறது. இதில் சுமூக தீர்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.